ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. கோரக்கர் என்ற மாபெரும் சித்தரின் குருநாதர்கள் நந்தீஸ்வரர், மச்சேந்திரர். இந்த மச்சேந்திரர் என்ற முனிவர் கொல்லிமலையிலே தவம் செய்து கொண்டிருந்து பிறகு பொதியமலைக்கு செல்லும்போது வழியிலே ஒரு அந்தணர் வீட்டில் தாகத்திற்கு நீர் கேட்கின்றார். அந்த அந்தணரின் மனைவி மச்சேந்திரரை வீட்டிற்குள் அழைத்து உணவை பரிமாற அவளது உபசரிப்பிலே மகிழ்ந்த நமது மச்சேந்திரர் அந்த அம்மணியின் முகத்திலே தெரிந்த வாட்டத்தை அறிந்து, என்ன குறை, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, அந்த அந்தணரின் மனைவியாகிய அந்த பெண்மணி தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று அருள, மச்சேந்திரர் கவச திருநீரை அளித்து, நீயும் உனது கணவரும் நீராடி சிவ தியானம் செய்து நெற்றியிலே திருநீரை இட்டு வணங்க வேண்டும். பிறகு மிச்சம் இருக்கின்ற திருநீரை தண்ணீரிலே கலந்து அருந்துங்கள், உங்களுக்கு ஒரு யோகி மகனாக பிறப்பான் என்று அருளை விட்டு வாழ்த்திவிட்டு வந்த வெளியே செல்கின்றார். அந்த பெண்மணி அந்த கவச திருநீரை வாங்கி நெற்றியிலே இடாமல் திருநீரை தண்ணீரிலே கலந்து அருந்தாமல் தண்ணீர் பிடிப்பதற்காக குளக்கரைக்கு சென்றவள் அங்கே இருந்த பெண்களிடத்திலே நடந்த விவரத்தை கூற, அங்கே இருந்த பெண்கள் கயவன் கொடுத்த திருநீரை நெற்றியிலே இடாதே, நீரிலே கலந்து குடிக்காதே என்று துர்போதனை செய்ய, அவள் அந்த கவச திருநீரை குப்பை மேட்டிலே எரிந்து விடுகின்றால். இடையிலே 10 வருடங்கள் உருண்டு ஓடி விடுகின்றன. 10 வருடங்கள் கழித்து பொதியை மலையிலே தவம் செய்து கொண்டிருந்த கோரக்க முனிவரின் குருநாதராகிய மச்சேந்திரர் மறுபடியும் திரும்பி வரும் வழியிலே அந்த அந்தன பெண்மணியின் ஞாபகம் வர, அவள் வீட்டிற்கு சென்று எங்கே உனது மகன் என்று கேட்க, அதற்கு அவள் தாங்கள் அருளிய திருநீரை சில பெண்களின் துர்போதனையால் குப்பை மேட்டிலே எரிந்து விட்டேன் என்று கூற, அந்த குப்பை மேடு இருந்த இடத்திற்கு சென்ற மச்சேந்திரர், மகனே வெளியே வா என்று அருள, இதோ வந்துவிட்டேன் தந்தையே என்று 10 வயது பாலகனாக நெற்றியிலே திருநீர் துளங்க அருள் பொழியும் தேஜஸருடன் வெளியே வருகின்றார் கோரக்கர். பிறகு அவரை அழைத்து கொண்டு சென்ற மச்சேந்திரர் கேரள நாட்டிற்கு செல்கின்றார். அந்த கேரளத்திலே அரசியாக இருந்த பிரேமலாவின் அழகிலே மயங்கி காதல் வயப்பட அவளை திருமணம் செய்து கொண்டு மீனநாதன் என்ற மகனையும் பெற்று எடுக்கின்றார். இதற்கிடையிலே குருவை காணவில்லை என்று மச்சேந்திரரை தேடி அலைந்த நமது கோரக்கர், அவர் கேரள தேசத்திலே காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டு இல்லறவாசியாக இருக்கின்றார் என்பதை அறிந்து அவரை அழைத்து வர செல்கின்றார். எப்படியும் தனது சீடன் தன்னை காண வந்து விடுவான் என்பதை உணர்ந்த கோரக்கரின் குருநாதராகிய மச்சேந்திரர் தனது காதல் இளவரசி பிரேமலாவிடம் விவரத்தை கூற, அவள் அந்த நாட்டிலே ஒரு உத்தரவை இடுகின்றார். சாதுக்களும் சந்நியாசிகளும் யாராவது நாட்டிற்குள் வந்தால் அவர்களை தூக்கிலிடுங்கள் என்று கடுமையான சட்டதிட்டங்களை இயற்றுகின்றாள். இதனை அறிந்த கோரக்கர் கூத்தாடியாக அரண்மனைக்குள் சென்று மச்சேந்திரரை காணுகின்றார். மச்சேந்திரரின் மகனாகிய மீனநாதன் ஒரு தடவை மலம் கழித்துவிட தனது சீடனாகிய கோரக்கரை அழைத்து
மகனை அழைத்து கொண்டு போய் சுத்தம் செய்யுமாறு கட்டளையிடுகின்றார் மச்சேந்திரர். கோரக்கர் மீனநாதனை அழைத்து கொண்டு போய் ஒரு பாறைகளை அடித்து துவைத்து காய போடுகின்றார். இந்த செய்தியை அறிந்த மச்சேந்திரர் கோரக்கரால் தமக்கு பெரும் ஆபத்து போகின்றது என்பதை உணர்ந்து கோரக்கருடன் வர சம்மதிக்கின்றார். இதனை அறிந்த பிரேமலா சில பொற்காசுகளை பையிலே கொடுத்து வழிச்செலவுக்கு வைத்து கொள்ளுங்கள் என்று வேண்டாம் வெறுப்பாக மச்சேந்திரரை கோரக்கருடன் அனுப்பி வைக்கின்றால். இடையிலே ஒவ்வொரு ஊராக அவர்கள் செல்லும்போது இந்த ஊரிலே கல்வர் பயம் உண்டா என்று தனது குருநாதர் கேட்டுக்கொண்டு வருவதை அறிந்த கோரக்கர் தமது தவ வலிமையால் அந்த பொற்காசுகளை கற்களாக மாற்றி விடுகின்றார். இதனை அறிந்த கோரக்கரின் குருநாதராகிய மச்சேந்திரர், எனது மகனை கொன்றாய், எனது மனைவியிடமிருந்து என்னை பிரித்தாய், இப்போது அவள் வழி செலவுக்கு கொடுத்த பொற்காசுகளையும் நீ கற்களாக மாற்றிவிட்டாய் என்று கூறும்போது கோரக்கர் கூறுகின்றார், குருவே, மடியிலே கனம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கும். அதற்காகத்தான் நான் தங்களது பொற்காசுகளை கற்களாக மாற்றிவிட்டேன் என்று அருகிலே இருந்த மலையை தங்க மலையாக மாற்றி உங்களுக்கு வேண்டிய தங்கத்தை வெட்டி கொள்ளுங்கள் என்று கூற தமது சீடனின் உயர்ந்த எண்ணத்தை தவ வலிமையை உணர்ந்த மச்சேந்திரர் பற்றில்லாத பரமசிவன் திருவடியை பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே இல்லறவாசி என்ற பற்றிலிருந்து விடுபட்டு கோரக்கரின் உயர்ந்த நிலையை உணர்ந்து நீ வேறு வழியிலே செல், நான் வேறு வழியிலே செல்கின்றேன் என்று கூறி வேறு வழியிலே செல்கின்றார். பிறகு நமது கோரக்கர் அடர்ந்த கானகத்தின் வழியாக செல்லும் போது நாகம் கடித்து இடையன் ஒருவன் இறந்து விடுகின்றான். அவனுக்கு அருகிலே இடைச்சி ஒருத்தி அழுது கொண்டிருக்கின்றான். அவளது பரிதாப நிலையை உணர்ந்த கோரக்கர் தனது உடலை மறைத்து வைத்துவிட்டு அந்த இடையன் உடம்பிலே புகுந்து இடைச்சியுடன் சில காலம் இல்லறத்தை நடத்துகின்றார். முதுமையின் காரணமாக இடைச்சி இறந்துவிட பிறகு பொதிகை மலை சென்று அங்கே சில காலம் தங்கி தவம் ஏற்று சதுரகிரி சென்று முனிவர்களின் ஆசிரமத்திலே தங்கி எண்ணற்ற ஞான விசாரணைகளை அறிந்து தெரிந்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கோரக்கர் பிரம்மஞானம், கோரக்கர் சந்திர ரேகை, கோரக்கர் சூத்திரம் போன்ற அரிய நூல்களை எழுதி இறுதியாக நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணி செல்லும் வழியிலே 2வது கிலோமீட்டரில் உள்ள வடக்கு பொய்கை நல்லூரில் ஜீவசமாதியாக திருக்கோயில் கொண்டுள்ளார். சித்தர்களின் ஜீவசமாதியை வணங்குவதால் முன்னோர்களின் சாபங்களும் பித்ரு தோஷங்களும் விலகும். ஓம் நமச்சிவாய்.